ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 6ஆம் தேதி நாளைய தினம் ஸ்ரீராம நவமி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து நீங்க வீட்ல எரிக்கிறது மூலியமா பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல செய்தி தேடி வரும். அது என்ன தாந்திரிக முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எந்த நேரத்தில் வீட்டில் எரிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீராமருக்கு உகந்த இந்த ஒரு ஸ்ரீராம நவமியில நாம ராமரை வணங்கி என்ன கேட்குறோமோ அது நமக்கு அப்படியே கிடைக்கும். பொதுவாக இந்த நவமி திதிகளை சுபகாரியங்கள் செய்யறதுக்காக பயன்படுத்த மாட்டாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு நவமியை மட்டும் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அதுதான் ஸ்ரீராம நவமி. மகாவிஷ்ணுவோட தச அவதாரங்கள் 10 அவதாரங்கள்ல 7வது அவதாரமா கருதப்படக்கூடியது இந்த ஒரு ஸ்ரீராமர் அவதாரம். அவதாரமாகவே இருந்தாலும் மனித பிறவி எடுத்திருக்கிறதால மனிதர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இது எல்லாத்தையும் கடந்து தீய வழிக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிறத நிலைநாட்டினவர் தான் ஸ்ரீராமர் அவதாரம். 10 அவதாரங்கள்ல நிறைய பேர் அதிகமா வணங்கக்கூடியதும் இந்த ஒரு ஸ்ரீராமர் அவதாரம் தான். ஸ்ரீராமர் பங்குனி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் இணைந்திருக்கக்கூடிய நேரத்துல தான் அவதரிச்சார் அப்படிங்கிற மாதிரி புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில ஏப்ரல் 6ஆம் தேதி நவமி திதி அதிகாலை 1:08 ஆரம்பிச்சு ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 12:25 வரைக்கும் இருக்கு. ஆனா புனர்பூசம் நட்சத்திரம் அப்படி கிடையாது. ஏப்ரல் 5ஆம் தேதி காலையில 10:45 ஆரம்பிச்சு ஏப்ரல் 6ஆம் தேதி காலையில 10:30 மணி வரைக்கும் இருக்கு. ஒருவேளை ஸ்ரீராமருக்கான வழிபாட்டை முறையா புனர்பூசம் நட்சத்திரத்துக்குள்ள செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி காலை ஒரு 10:15 மணிக்குள்ள ஸ்ரீராம நவமிக்கான எல்லா வழிபாட்டையும் முடிச்சிடுங்க. இல்ல நாங்க எப்பொழுதுமே மாலை நேரத்துல தான் வழிபாடு செய்வோம் அப்படின்னா தாராளமா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல செய்யலாம். 4:30 ராகு காலம் அதை கணக்குல வச்சுக்கோங்க. ஸ்ரீராமருக்கு என்ன விதமான நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம்? நீங்க நாளைக்கு என்னதான் நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைச்சாலும் கட்டாயம் உங்க பூஜையில இடம்பெற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் துளசி தீர்த்தம். சின்னதா ஒரு சொம்பு தண்ணீர்ல இல்ல டம்ளர் தண்ணீர் பிடிச்சு வச்சு அதுல பச்சை கற்பூரத்தை நசுக்கி போட்டு ஒரு 4-5 துளசி இலைகளை சேர்த்து துளசி தீர்த்தத்தை தயார் செய்து வச்சுக்கோங்க. நாளைய தினம் துளசி இலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால், ஸ்ரீராமர் புகைப்படங்களுக்கு துளசி மாலைகளால அலங்காரம் செய்யறதும் கூடுதல் விசேஷம். துளசி தீர்த்தம் வச்சுக்கலாம். அடுத்ததா பானகம் எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பானகத்தை தயார் செய்து ஸ்ரீராமருக்கு படைக்கலாம். அடுத்ததா ஸ்ரீராமருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் பால் பாயாசம். அந்த பால் பாயாசத்தை உங்க கையால தயார் செய்து நைவேத்தியமா வச்சு படைச்சிட்டு நீங்களும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அக்கம் பக்கத்தினரும் அதை பிரசாதமா சாப்பிடலாம். முடிஞ்சா உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் கோவில், பெருமாள் கோவிலுக்கு போகும்போது கட்டாயம் அங்க ஊஞ்சல் உற்சவமோ ஏதாவது உற்சவம் நடக்கும். அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு 10 நபர்களுக்காவது சின்ன சின்ன கப்புல பால் பாயசத்தை நைவேத்தியமா படைச்சு கொடுக்கறது உங்க குடும்பத்துக்கே நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துடும். இன்னொரு பக்கம் ஸ்ரீராமர் ரவி குலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சூரிய வம்சத்தை சேர்ந்ததால சூரிய பகவானுக்கும் ஸ்ரீராமருக்கும் தொடர்பு இருக்கலாம். அதுலயும் இந்த வருடம் ஸ்ரீராம நவமி ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு உகந்தது? சூரிய பகவானுக்கு உகந்தது. இன்னொரு பக்கம் தன் நெஞ்சில் மகாலட்சுமியை குடிவந்து வைத்திருக்கக்கூடியவர் தான் மகாவிஷ்ணு. அந்த அளவுக்கு மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. மகாலட்சுமிக்கு உரிய நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை. இப்படி எல்லா விதமான கடவுள்களோட அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய நாள் இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய ஸ்ரீராம நவமி. இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க எரிக்கிறது மூலயமா அதுல இருந்து ஒரு கருமை நிற சாம்பல் உருவாகும். அதை நீங்க பயன்படுத்துறதால பலவிதமான நன்மைகள் வந்து சேரும், நல்ல செய்திகள் தேடி வரும். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா, முதல்ல ஒரே ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை உங்க வீட்டோட பூஜை அறையிலையோ இல்ல வீட்டோட மெயின் ஹால்லையோ பண்ணலாம். ஒரே ஒரு சின்னதா மண் அகல் விளக்கு எடுத்து வச்சு அதுல முக்கியமா சில பொருட்களை போட போறீங்க. முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். பெருமாள் கோவிலுக்கோ ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ போனீங்கன்னா அங்க கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தமா இருக்கட்டும், நெய்வேத்தியங்களா இருக்கட்டும், பிரசாதமா இருக்கட்டும், லட்டா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் சேர்த்திருப்பாங்க. பச்சை கற்பூரம் இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு வாசம் செய்வாராம். அதனால ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. அடுத்ததா துளசி இலைகள். ஸ்ரீராமரையும் துளசி இலைகளை நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாது. துளசி இலைகள் ஒரு துளசி இலையிலையும் இப்ப உதாரணத்துக்கு உங்க வீட்டுல ஒரு துளசி செடி இருக்குன்னா அந்த துளசி செடியில ஒரு துளசி இலையிலையுமே மகாவிஷ்ணு அவதரிப்பாராம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இந்த ஒரு துளசி இலை. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிச்ச இடம் இந்த துளசி மாடம். அடுத்ததா ஒரே ஒரு துண்டு ஏலக்காய், ஒரே ஒரு துண்டு கிராம்பு. ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியம், ஜனவசியம் இது ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். இப்படி பலவிதமான நன்மைகள் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை தான் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போறீங்க. காலை நேரத்தை செய்தாலும் சரி, மாலை நேரத்தை செய்தாலும் சரி, வீட்டோட பூஜை அறையில
ஸ்ரீராம நவமிக்கான பூஜை எல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஓய்வு நேரத்துல இப்ப நம்ம சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சா போதும். எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மண் அகல் விளக்குல அந்த பச்சை கற்பூரத்தையும் துளசி இலையையும் ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு சொட்டு நெய் சேர்த்து அந்த பச்சை கற்பூரத்தை எரிய விடுங்க. அப்படி எரியும் போது அதுல ஒரு ஜோதி வரும். அந்த ஜோதிய நீங்க ராமரா பாவிச்சு ராமநாமங்களே உச்சரிக்கணும். இதுல இருந்து வரக்கூடிய ஜோதி மாதிரி எங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும். இதுல இருந்து வரக்கூடிய அந்த காட்டுல கரையக்கூடிய புகை மாதிரி எங்க கஷ்டங்கள்லாம் கரைந்து போகணும்னு சொல்லி வேண்டிக்கும். அதுக்கப்புறமா அந்த பச்சை கற்பூரம், அந்த துளசி இலைகள், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதுல ஒரு கருமை நிற ஒரு சாம்பல் மாதிரி உருவாகும். அதுல கொஞ்சமா நெய் சேர்த்தீங்கன்னா அது ஒரு பசை மாதிரி தயாராகும். இதை நீங்க தினமும் நெத்தில இட்டுட்டு வரலாம். ஆண்களா இருக்க பட்சத்துல நெத்திலையும், பெண்களா இருக்க பட்சத்துல உச்சந்தலையும் தடவிக்கலாம். ஆண்கள் ஒரு முக்கியமான வேலையை வெளில போறீங்க, ஒரு பிசினஸ் டீலிங் பேச போறீங்க, இல்ல ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, இல்ல வீடு நிலம் இது சம்பந்தமான விஷயங்கள் பேச போறீங்கன்னா இந்த ஒரு பசையை நெத்தில இட்டு போறது மூலயமா போகக்கூடிய காரியத்துல வெற்றி உண்டாகும். பெண்களா இருக்க பட்சத்துல தலையில வச்சுட்டு உச்சந்தலை வச்சுக்கும் போது பாதுகாப்பு கிடைக்கும். போகக்கூடிய இடத்துல பயம் பதட்டம் இல்லாம உங்க கூட யாரோ ஒருவர் துணைக்கு வர்ற மாதிரியே ஒரு உணர்வு ஏற்படும். ஒருவேளை பசையா தயார் செய்ய முடியலன்னா அந்த கருமை நிற சாம்பல் இருக்குல்ல, அதை நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய விபூதியில கூட கலந்துக்கலாம். ஆண்களா இருக்க பட்சத்துல விபூதியை நெத்தில விட்டுக்கலாம். பெண்களா இருக்க பட்சத்துல நீங்க மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது அந்த விபூதியை கொஞ்சம் நெத்தில வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஆனா இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப அபரிமிதமானது. வீட்டுல இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக முறைக்குல இது மூலமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும். எந்த காரியத்தை தொட்டாலும் தடை அப்படிங்கிறதே இருக்காது. காரிய சித்தி, வெற்றி உண்டாகும். இது வரைக்கும் வாழ்க்கையில தோல்விகளை மட்டும்தான் சந்திச்சு வந்துட்டு இருக்கீங்க. எங்க போனாலும் தோல்வி தான் கிடைக்கிறது. பிசினஸ் சரியா சாதிக்க முடியல. போகக்கூடிய இடத்துலலாம் மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும். மாதத்துக்கு ஒரு முறை, இப்ப உதாரணத்துக்கு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு இதை தயார் செய்றீங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு அந்த பசை, அந்த கருமை நிற பசை வரும். அடுத்ததா வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி திதி, இந்த ஏகாதசி அப்படிங்கிறது ஸ்ரீராமருக்கு உகந்தது. அதுல இந்த வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு மறுபடியும் இந்த பொருட்களை இதே மாதிரி தயார் செய்து நீங்க இந்த சாம்பலை உருவாக்கி அந்த பொடியை விபூதிலையோ இல்ல கொஞ்சமா நெய் சேர்த்தோ நீங்க நெத்தில இட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் நாளைய தினம் ஸ்ரீராம நவமிக்கு உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க. குடும்பத்தினுடைய எல்லா நபர்களுக்காகவும் பெருமாள் கிட்ட ஒரே ஒரு நெய் தீபம் போடுங்க. பெருமாளை வணங்கணும், தாயாரை வணங்கணும், ஆஞ்சநேயரை வணங்கணும், அடுத்ததா நரசிம்மர், சக்கரத்தாழ்வாரு சொல்லி எல்லா தெய்வங்களையும் வரிசையா வழிபட்டுட்டு கோவில் வாசல்ல யாசகம் கிட்ட உட்கார்ந்துருக்கவங்களுக்கு உங்க கையால தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. ஸ்ரீராமர் அப்படிங்கிறவரு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கெட்ட வழியில போகக்கூடாது அப்படிங்கிறத நிரூபிச்சவர். உங்க கணவரோ இல்ல உங்க பிள்ளைகளோ உங்க மகன்களோ மகள்களோ நீங்க சொல் பேச்சை கேட்கறது கிடையாது, ஒரு சரியான பாதைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே, அப்படிப்பட்ட நபர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு ஸ்ரீராம நவமியை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸ்ரீராமரை தொடர்ந்து வணங்குறது மூலயமா உங்க மகன்களும் மகள்களும் உங்க குடும்ப சேர்ந்த உறுப்பினர்களும் தீய வழிக்கு போகாம நல்ல வழிக்கு போறதுக்கான வழிவகையை அந்த ஸ்ரீராமர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.